Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TNUSRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு உள்ள போலாம். So, first in news தான் செஸ் வீரர் குகேஷுக்கு ரூபாய் 75 லட்சம் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் ஸோ குகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 75 லட்சம் ஊக்கத்தொகை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடே தான் நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் இங்கே பாருங்க, இந்திய ஆடவர் அணிக்கு வரலாற்று தங்கம். ஸோ இதில் இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், ஆர்ச்சரியில் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அதில் ஸோ இந்திய ஆடவர் அணியும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய மகளிர் அணியும் பார்த்தீங்கன்னா கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்க பாருங்க, 14 வருஷத்துக்கு அப்புறம் உலக வில்வித்தை போட்டியில் இவங்க வந்து சாம்பியனாக ஆயிருக்காங்க. ஆனால் 2013 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சவுத் கொரியாவை வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வரலாறு காணாத தங்கம் வந்து நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்றது எந்த கேம்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வித்தை, அதாவது ஆர்ச்சரியில. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ராஜஸ்தான்ல ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து எங்கே கொண்டு போறாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம பார்த்தோம், வில்வித்தை உலகக்கோப்பை இந்தியாவுக்கு 4 தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூஸ்ல வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஜோதி சுரேகாவுக்கு ஹேட்ரிக் தங்கம். ஸோ உங்களுக்கு கேட்கலாம், ஜோதி சுரேகா எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அப்படின்றது கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். 26வது உலக எரிசக்தி காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் நமக்கு பாலிட்டியில் என்ன ஞாபகம் வரணும்னா அம்பட்ஸ்மன். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும், அம்பட்ஸ்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அம்பட்ஸ்மன் அப்படின்ற இந்த வேர்டு எந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஸ்வீடன். எந்த இயர்னா 1809 சரிங்களா, 1809. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இப்போ நம்ம சொன்னது. நெக்ஸ்ட் நியூஸ், புகழ்பெற்ற அட்டகாமா பாலைவனம் அமைந்துள்ள கண்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்க இருக்குன்னா சீனா பெய்ஜிங்ல இருக்கு. ஸோ இதோட பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா கஜகஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ், பிரபலமான பசுமை கடன் திட்டம் அதாவது கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023. ஸோ இது வந்து G20ல வந்து பேசியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஜோதி சுரேகா வெண்ணம், அதிதி கோபிச்சந்த் சுவாமி மற்றும் பிரணீத் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ இப்போதான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஜோதி அவங்க வந்து ஹேட்ரிக் கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை மட்டும்தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இது போட்டுடலாம். ஸோ அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்கன்னா வில்வித்தை, ஆர்ச்சரி. ஸோ இவங்க வந்து ஹேட்ரிக் கோல்டை வந்து அடிச்சிருக்காங்க ஜோதி சுரேகா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 பிராண்ட் தூதராக எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், G7 உச்சி மாநாடு 2024 எந்த நாட்டில் நடைபெறும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில முக்கியமா அபுலியா அப்படின்ற நகரத்துல ஜூன் 13 15 வரைக்கும் நடக்க போகுது. இதுல இந்தியாவை அழைச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருப்போம் ரீசெண்டா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் ஏப்ரல் 24 தனது புதிய புத்தகமான ஹெவன்லி ஜலன்ஸ் ஆஃப் கோவா இந்த புத்தகத்தோட வெளியிட்ட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் பிள்ளை. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 சர்வதேச பூமி தினத்தின் கருப்பொருள் என்ன? அதாவது எர்த் டேவோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக், அதாவது கோல் வெர்சஸ் நெகிழி அப்படின்றது தான் அதோட மீனிங், அதாவது கருப்பொருள். நெக்ஸ்ட் நியூஸ், சென்ஷோ 18 மிஷன் பின்வரும் எந்த நாடால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.